சென்னையில் கடும் சூறைக்காற்றுடன் கடல் கொந்தளிப்பாக காட்சியளிக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம். சுபாஷ், தற்போது அங்கு கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? விவரங்கள். கடல் அலையின் சத்தம் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கிறது. கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுபாஷ். சுபாஷ், தற்போது அங்கு கடல் பகுதியில் இருக்கிறீங்க. அங்கு காற்றானது எப்படி வீசிக் கொண்டிருக்கிறது? விவரங்கள். கிட்டத்தட்ட ஒரு 150 அடி தரைத்தளத்திலிருந்து உயரத்தில் இருக்கிறோம். இந்த மெரினா கடற்கரையின் முக்கிய அடையாளமான சென்னையின் முக்கிய அடையாளமான கலங்கரை விளக்கத்திலிருந்து இந்த புயலை பிரத்யேகமாக காட்சிப்படுத்துவதற்கும் கடல் சீற்றம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகவும் மிகவும் அமைதியாக இருக்கிறது மெரினா கடற்கரை என்று சொல்லிவிட முடியாது. ஏன்னா மக்கள் இல்லாமல் அமைதியாக இருக்கிறது என்று வேணால் சொல்லலாம். ஆனால் கடலினுடைய அலையின் சத்தம், அதே போல காற்றின் வேகம், கருமேகங்கள் நகர்பகுதிக்குள் மெல்ல ஊடுருவி வருவது போன்ற விஷயங்களை இங்கிருந்து பார்க்க முடிகிறது. மிகவும் அபாயகரமான ஒரு சூழல் நிலவுகிறது. சென்னை வாசிகள் இதை பார்ப்பதற்கும் புகைப்படம் எடுப்பதற்கும் மெரினா கடற்கரைக்கு வருகிறார்கள். அவர்களை எச்சரித்து அனுப்புவதற்காக காவல்துறை தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முகாமிட்டு அந்த ஒலிபெருக்கியின் மூலம் அவர்களை எச்சரித்து அனுப்பி வருகிறது. இருந்தாலும் இந்த புயலின் அசுரத்தன்மையை அறியாமல் பலர் இந்த மெரினா பகுதிக்கு வந்து கொண்டிருப்பதையும் நம்ம காட்சியாக பார்க்க முடியுது. ஒளிப்பதிவாளர் அம்ஜித் இதை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். சென்னை நகர்பகுதிக்கு இந்த மேக கூட்டங்கள் நகர்ந்து வருகிறது. நமக்கு அடுத்த கிளஸ்டர் ஆஃப் ட்ரெயின்ஸ் இப்போ தயாராகி கடற்கரை காட்சிப்படுத்துகின்றன. அதே போல காற்றின் வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது நார்மல் டேஸ்ல நம்ம லைட் ஹவுஸ்ல பார்த்திருக்கோம். ஆனா இந்த இடத்துல இந்த காற்றினோட வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கு. மக்கள் இந்த கடற்கரை பகுதிக்கு வர வேண்டாம் என்பதை நாம் மீண்டும் வலியுறுத்துகிறோம். காற்றின் வேகம் இருக்க அதிகரிக்க கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. சென்னைக்கு மழை தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. தற்போது இந்த பகுதியில், அதாவது கடற்கரை பகுதியில் சற்று மழை ஓய்ந்திருக்கிறது. ஆனால் கருமேகங்கள் வான்வெளி பகுதியில் அடர்த்தியாக இருப்பதை நம்மளால் உணர முடியுது. அங்க இருக்கக்கூடிய மேகங்கள் நகர்பகுதிக்குள் மழை பொழிவை அடுத்த சில மணி நேரங்களுக்கு தருவதற்கான ஆயத்தமாக தற்போது அங்கே கடற்கரையில் நம்ம பார்க்கலாம். அந்த கடலின் ஆக்ரோஷம், கடலின் நிறமே மாறி இருக்கிறது. அதாவது இந்த தொடர் அலைகள் வருவதால கரு நிறத்துல, எப்போ நீல நிறத்துல இருக்கக்கூடிய கடல் இப்போ கரு நிறத்துல காட்சி அளிக்கிறது. அதே போல கடலின் மையப்பகுதி நம்ம கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் இருக்கக்கூடிய மையப்பகுதி ஒரு நிறத்திலும், மேகக்கூட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது ஒரு நிறத்திலும் என்று 3 வகையான நிறங்கள் காட்சியாக கண்ணுக்கு தெரிகிறது. அதே போல மேகக்கூட்டங்கள் அடர்த்தியாக நகர்பகுதிக்குள் ஊடுருவி சென்று வருகிறது. காவல்துறை ஒரு பக்கம் அவர்களது பணியாக பொதுமக்கள் யாரும் கடற்கரைக்கு வர வேண்டாம் என்று சொல்லி வருகிறார்கள். அதையும் மீறி பொதுமக்கள் தொடர்ச்சியாக இந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வர வேண்டாம் என்பதை மீண்டும் காவல்துறை சார்பாக காவல்துறையும் எச்சரித்து வருகிறது. நாமும் அவர்களுக்கு சொல்வது தேவை இருந்தாலும் கூட தற்போது இன்றைய தினத்தில் இந்த கடற்கரை பகுதிக்கு வர வேண்டாம் என்பதுதான்.